நம்ம ஏத்தரிஸ்டா கேஸ் சிலிண்டர் வச்சு பார்க்குறோம். கமெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு கேஸ் சிலிண்டர் வச்சு ட்ரை பண்ணிங்களான்ட்டு. ட்ரை பண்ணல. பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வைக்கிறதுக்கு. இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. நமக்கு உங்கள் சாக்கு போட்டிருக்கோம், இருந்தாலும் கேப் இருக்குது. இதில் ஃப்ரீயாக இது எம்டி தான் லோடு. இது பார்த்தீங்கன்னா லோடு சிலிண்டர். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துச்சு. இதனால் அடியில் ஒரு செங்கல் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எம்டி வைக்கும்போது சீட்டுக்கு மேலே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. அப்புறம் நம்ம லோடு வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கீழே உக்காந்துக்கிச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் எனக்கும் கேஸ் ஸ்டேஷனுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு வைக்கிறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு உட்காந்துக்கிச்சு. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஃபுல்லாக நல்லா உட்காந்துக்கிச்சு. நமக்கு கேஸ் வாங்கினா வச்சதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இடம்லாம் நமக்கு இதாகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏத்தரிஸ்டா தண்ணி கேன் வைக்கலாமா ஒருத்தர் கேட்டிருந்தேன் கமெண்ட்ஸில். பார்த்திங்கன்னா தண்ணி கேன் ஃப்ரீயாக வைக்கலாம். இங்கே ஒரு கேன் வைக்கலாம், அப்போ அந்தாண்ட சைடுக்கு ஒரு கேன் வைக்கலாம். இப்படி நீங்கள் கிளாஸை வச்சு 2 கேன் கூட வச்சுட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா 2 தண்ணி கேன் நீங்கள் வச்சுட்டு வரலாம். அதில் ஒரு கேன் தண்ணி கேன் அந்த சைடு வச்சுக்கேன். இப்போ குடம் சேர்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 தண்ணி கேன் கூட நம்ம வச்சுட்டு போகலாம். அந்தளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே ஒரு கேன், இங்கே ஒரு கேன் வைக்கலாம். இல்லை படுக்கு போட்டு கூட ஒரு கேன் வச்சுட்டு போகலாம். 2 கேன் தாராளமாக வச்சுட்டு போகலாம். சிலிண்டர் வைக்கலாம். சிலிண்டர் வச்சா கொஞ்சம் சைடில் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆகுது. மற்றபடி தண்ணி கேன் வைக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு ஆகிறது கிடையாது. எந்த இதுவுமே நல்லா இருக்குது. பார்த்து நம்ம 2 குடம் கரெக்டாக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணிங்க எரிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தான் நம்ம இப்படி வச்சு ஓட்டிகிட்டு போகலாம். தண்ணி கேனா பிரச்சனை கிடையாது. 2 கேன் வச்சுட்டு நம்ம தூரம் ஓட்டிகிட்டு போகலாம். ஆனால் குடம்பு வச்சுக்கலாம் கொஞ்சம்.